புதிதாக ஆயுர்வேத மருத்துவர்களுக்கு நியமனம் வழங்கும் நிகழ்வு அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதிச தலைமையில் இடம்பெற்றது. 303 ஆயுர்வேத பட்டதாரிகளுக்கு இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டன. அவர்கள் பல்வேறு நோய்கள் மற்றும் தொற்று நோய் நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்கும் சிறுநீரக நோய் பரவலாக உள்ள பகுதிகளிலும் அவர்களுக்கு நியமனம் வழங்கப்பட உள்ளது. அமைச்சர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில் அரசு சேவையின் ஆட்சேர்ப்பு முறையாக முன்னெடுக்கப்படும் என தெரிவித்தார். ஒட்டுமொத்தமாக இதுவரை அரசு சபைக்கு புதிதாக 72,000 பேரை இணைப்பதற்கான அனுமதி கிடைத்துள்ளது. அதில் சுகாதார அமைச்சு மட்டும் 9,000 பேரை இணைத்துக் கொள்வதற்கான அனுமதியை பெற்றுக்கொண்டு அதில் 7,000க்கும் அதிகமானோர் இணைத்துக் கொண்டுள்ளோம். கடந்த 6 மாதங்களில் தாதியர்கள் 4,141 பேர் அரசு சபையில் இணைத்துக் கொள்ளப்பட்டனர். இன்னும் 2,000 பட்டதாரிகள் அரசு சபையில் இணைக்கப்படாமல் உள்ளனர். அவர்களை கட்டம் கட்டமாகவே இணைத்துக் கொள்ள முடியும். அரசு சேவை ஆட்சேர்ப்பை ஒழுங்குபடுத்தியதன் காரணத்தினால் அரசு செலவுகளை முகாமித்துவம் செய்ய எமக்கு முடிந்துள்ளது. அது மட்டுமல்ல, பல விடயங்களும் உள்ளன. நீங்கள் அரசு சபையை செயல்திறன் மிக்கதாக்குவதற்காகவே அதில் இணைகிறீர்கள். அரசு சபைக்கு கௌரவத்தையும் பெருமதியையும் வழங்க அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கும் காலத்திலேயே நீங்கள் இணைகிறீர்கள். அரசு ஊழியர்களுக்கு உணரக்கூடிய அடிப்படை சம்பளத்தை அரசாங்கம் வழங்கியுள்ளது. இந்த ஜனவரி மாதம் ஆகும்போது அந்த அடிப்படை சம்பள அதிகரிப்பின் அடுத்த கட்டமும் கிடைக்கும். 2027 ஆண்டு ஜனவரி ஆகும்போது இந்த அடிப்படை சம்பள அதிகரிப்பின் அடுத்த கட்டமும் கிடைக்கும். இன்னும் உங்கள் சம்பளம் அதிகரிக்கும். 2027 ஆண்டு ஜனவரி மாதம் உங்கள் கரங்களுக்கு கிடைக்க உள்ள அடிப்படை சம்பளத்துக்கு உரித்தான கொடுப்பனவுகள் இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து வழங்கப்படுகின்றன. அது ஒருபோதும் இல்லாத ஒரு விசேட தன்மையாகும்.